என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன். ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அந்தகாரத்தினின்று பாவப்பேன் அடிமைத்தனத்தினின்றும் சுந்தரத்த கிரயத்தால் என்னை மீட்ட சுந்தரத்த கிரயத்தால் என்னை மீட்ட எந்த ஏவுந்தானோ இதோ படைக்கிறேன். என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன். ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அருமையான சகோதரியை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். ஆண்டவர் அவர்களை பலப்படுத்துவாராக, தம்முடைய கிருபையினாலே பலமாய் நிரப்புவாராக. வேதம் சொல்கிறது, மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஞானஸ்நானம் என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்க முடியும். அதை நம்முடைய திருச்சபையிலே பருவம் கடந்த ஞானஸ்நானம் என்று சொல்கிறார்கள் இல்லையா? யாதொருவர் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசித்து அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக என்ன செய்கிறார்கள்? மாறுகிறார்கள். ஞானஸ்நானம் என்பது பாவத்திற்கு மறித்து நீதிக்கென்று என்ன செய்யணும்? பிழைத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். ஒருவேளை நாம் இதில் மூழ்கி ஞானஸ்நானம் கொடுக்க போகிறோம். நான் பாவத்துக்கு என்ன செஞ்சுட்டேன்? மறித்துட்டேன். திரும்ப எழுதும்போது நான் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன செய்கிறேன்? பிழைத்திருக்கிறேன். இன்னொரு அனுபவம். இது நமக்கு ஞானஸ்நானம் கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் விசுவாச வாழ்க்கையிலே உண்மையாகவே நாம் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அந்த விசுவாசத்தினாலே நாம் ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து பரிசுத்த ஆவியின் வல்லமையை என்ன செய்ய வேண்டும்? சொல்லுகிறது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறோம். எனவே ஞானஸ்நானம் பெறுகிற நீங்கள் பாவத்திற்கு மறித்து, பாவம் என்று சொல்லுகின்ற பொழுது நன்மையை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாவிட்டால் பாவம். உதாரணத்துக்கு ஒருத்தர் உங்கள்கிட்ட உதவி கேட்டு வராங்க, உங்கள்கிட்ட என்ன இருக்குது? பணம் இருக்கிறது. இன்று போய் நாளை வா என்று சொல்வது பாவம் இல்லையா? உங்கள்கிட்ட உதவி செய்ய தகுதி இருக்கும்போது நீங்கள் அதை செய்ய வேண்டும். செய்யாவிட்டால் அது பாவம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே இப்பொழுது நாம் பலவிதமான காரியங்களை பார்த்து கொண்டே இருக்கிறோம். பாவ செயல்கள், அக்கிரம செயல்கள் எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். குறிப்பாக இந்த நாட்களிலே நம்முடைய கைகளிலே ஒரு டிவைஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? என்ன டிவைஸ்? செல்போன். உங்களுக்கு வச்சிருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு வச்சிருக்கீங்களா? சரி. ஆமாம். அதில் நான் என்னை கேட்டால் எனக்கு செல்ஃபோன் ரொம்ப நன்மையாக இருக்கு. நான் நிறையா பப்ளிக்கெல்லாம் நிறைய தேடுகிறதுக்கு வசதியாக காணப்படுகிறோம். ஆனால் அதை நீங்கள் சரியாக என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். இன்றைக்கு விசுவாசம் கூட தரலாம், எழும்ப ரொம்ப லேட் ஆகும் இல்லையா? கணவர் பார்த்து யார் ஆகிட்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எழும்புனா பொறுமையா அப்படின்னு சொல்கிற சகோதரிகள் இங்கே என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க இல்லையா? கணவன் தான் முந்தி எழும்புறாங்க, பெண்கள்லாம் பிந்தி தான் என்ன செய்கிறாங்க? எழும்புறாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ராத்திரி கடைசி வரைக்கும் இந்த டிவைஸை பார்த்து கொண்டு இருக்கிற நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க இல்லையா? நான் சொல்கிறது உண்மையா பொய்யாமா? 100க்கு 100 உண்மைன்னு ஒரு சகோதரி சொல்லிட்டாங்க. சரிதானா? அதனால அது நல்லது. ஆனால் நான் அதை கத்திருக்கென்று என்ன செய்யணும்? பயன்படுத்த வேண்டும். அதன் மூலமாக ஒரு பிரேயர் ஃபெல்லோஷிப் வச்சுக்கிடலாம்
இல்லையா? ஒரு பிரேயர் ஃபெல்லோஷிப் வச்சு காலையிலேயே ஒவ்வொருத்தரையும் தட்டி எழும்பு நம்ம இருந்து சேர்ந்து என்ன செய்வோம், ஜெபிப்போம் என்று சொல்லி அதற்கென்று ஒரு காரியத்தை ஏற்படுத்தி என்ன செய்யலாம், ஜெபிக்கலாம். கர்த்தருடைய வசனங்களை மற்றவங்களுக்கு என்ன செய்யலாம், அனுப்பி கொண்டே இருக்கலாம். அப்படி கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையாக நாம் அதை பயன்படுத்துகின்ற பொழுது மெய்யாகவே ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுக்கு என்ன செய்யாது, விலகாது. ஆண்டவர் முழுவதும் என்ன செய்வார், இருப்பார். இந்த மனம் திரும்பலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம் எடுக்கிற நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் உண்மையாய் வாழும்படியாய் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஜெப நேரத்தை நீங்கள் கூட்டிக் கொள்ளுங்கள். வேத வாசிப்பை நீங்கள் கூட்டிக் கொள்ளுங்கள். வேதத்தின்படி நடங்கள். கர்த்தர் உங்களை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட ஒரு பெரிய அனுபவத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ளே வைப்பார். உங்கள் மூலமாய் அனைவருக்குள்ளே ஆண்டவருடைய நாமம் விஷயம் மகிமைப்படும். எனவே நீங்கள் ஆசை இச்சைக்கு நம்முடைய இலக்கியம் காத்துக் கொள்ளணும். குறிப்பாக பொருளாசை இருக்கிறது ஆராதனைக்கு நம்ம என்ன செய்யணும், விலக்கி காக்கணும். பொருளாசை இல்லையா, எதை பார்த்தாலும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறார்கள். எண்ணத்தெல்லாம் நம்ம குறைச்சிடணும். குறைத்து விட்டு கர்த்தருக்கென்று நீங்கள் முற்றிலுமாய் உங்களை அர்ப்பணித்துக் கொள்கின்ற பொழுது, அந்த விசுவாசத்தினாலே நீங்கள் ஞானஸ்நானம் பெறுகின்ற பொழுது ஆண்டவர் உங்களை தொடர்ந்து வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். உங்கள் மூலமாய் தேவன் நாமம் செய்யும் மகிமைப்படும். அப்படிப்பட்ட அனுபவத்தை ஆண்டவர் நிறைவாய் கொடுப்பாராக. இதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். இவளை கிறிஸ்துவின் சபையாகிய மந்தையில் சேர்த்துக் கொண்டு இவள் மேல் சிலுவை அடையாளத்தை வரைகிறோம். சிலுவையில் அறைந்த கிறிஸ்துவை இவள் இது முதல் அறிக்கையிட விற்கப்படாமல் அவர் குடியின் கீழ் பிசாசுக்கும் உலகத்திற்கும் மாம்சத்துக்கு விரோதமாய் தைரியமாய் போர் செய்து ஜீவகால பரியந்தம் கிறிஸ்துவின் உண்மையுள்ள சேவையும் ஊழியக்காரியுமாய் நிலைத்திருக்க வேண்டும் என்று இப்படி குறிப்பாக சிலுவை அடையாளத்தை வரைந்தோம். உள்ள